வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை கிளைமேட் நவ் தொகுப்புல விளக்குறாங்க தொகுப்பாளர் சுபா. இனி உங்களிடம். சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியிருந்த நிலையில அதிகபட்ச வெப்பநிலையே வெறும் 86 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும். ஆனாலும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் தெரியாது. கோவையில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதோடு அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும். பகுதியளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால கலவையான வானிலை சூழல்தான் நிலவும். மதுரையில் அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 78 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகும். திருச்சியில் அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும். பெரும்பாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதோடு அவ்வப்போது மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற பகுதிகளை விட நெல்லையில் இன்று வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் என்பதோட லேசான மேகமூட்டமும் நிலவும். வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். மழைக்கு வாய்ப்பு இருக்காது என்பதால வெயிலின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. சேலம் மாவட்டத்தில் 86 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். மேகமூட்டமும் வெயிலும் என கலவையான வானிலை தான் நிலவும். ஊட்டியில வழக்கம் போல இன்றைக்கு குறைவான அளவே வெப்பம் பதிவாகும். வெறும் 66 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் எனவும் அவ்வப்போது மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதை தவிர்த்து கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியிருக்கு. அதோடு சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.